வணக்கம். ராபர்ட் கிரீன் எழுதிய த லாஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர், அதாவது மனித இயல்பின் விதிகள். இந்த புத்தகத்தோட ஒரு சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில நாம ஏன் சில நேரங்கள்ல நமக்கே புரியாத மாதிரி நடந்துக்கிறோம்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? மனிதர்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் நடவடிக்கைக்கும் பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்க என்ன? வாங்க இதை பத்தி நீ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. உங்களோட செயல்கள் உண்மையிலே உங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடடா, இதை ஏண்டா செஞ்சோன்னு தெரியாமலே ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அப்புறமா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா நடந்திருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஒரு மாயை இருக்கு. அதாவது நாம சுயமாக சிந்திக்கிறோம், நம்ம இஷ்டப்படி தான் செயல்படுறோம்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது கொஞ்சம் அதிர்ச்சியானது. மனித இயல்பு அப்படின்னா என்ன, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் சும்மா நேத்து இன்னைக்கு உருவானது கிடையாதுங்க. சுமார் 5 மில்லியன் ஆண்டு பரிணாம வளர்ச்சியால நமக்குள்ளேயே ஊறிப்போன ஆழமான, நமக்கு தெரியாத சில உயிரியல் சக்திகள் தான் நம்மளை இயக்குது. இதுல ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, நாம பல நேரங்கள்ல இந்த ஆதிசக்திகளுக்கு வெறும் செயலற்ற அடிமைகளா தான் இருக்கோம். இந்த இருட்டுல இருந்து நாம வெளியே வரணும்னா முதல் படி இந்த உண்மையை முழுமையா உணர்வதுதான். இதை புரிஞ்சுக்க நமக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுது இல்லையா? அதுக்கு தான் ராபர்ட் கிரீன் எழுதின இந்த அற்புதமான புத்தகம் பயன்படுது. சொல்லப்போனா இது மக்களின் நடத்தைகளை புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு சீக்ரெட் கோட் புக்குன்னே சொல்லலாம். நம்ம உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு கீழே நிஜமா என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கவும், நம்மளை நாமே அழிச்சுக்கிற சில பழக்கங்களை நிறுத்தவும் இதை நமக்கு ரொம்பவே வழிகாட்டுது. சரி, இந்த அலசல்ல நாம எந்தெந்த விஷயங்களை பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். நம்ம இயக்கும் சக்திகள், உணர்ச்சிகளை நிர்வகிப்பது, சுயக்காதலை பச்சாதாபமாக மாற்றுவது, ஒருவரது கட்டாய நடத்தைகளை புரிந்து கொள்வது, நமது இருண்ட பக்கத்தை எதிர்கொள்வது மற்றும் இறுதியாக நமது உன்னத சுயத்தை எழுப்புவது. சுருக்கமா சொன்னோம்னா இது நம்மளோட கீழ்நிலை சுயத்தின் பொறிகளுக்குள்ள இறங்கி அப்புறம் அங்கிருந்து உயர்ந்த சுயத்தின் வெளிச்சத்தை நோக்கி ஏறுற ஒரு அட்டகாசமான பயணம். இதுல முதல் பகுதி என்னன்னா, உணர்ச்சிகளை நிர்வகித்தல், அதாவது பகுத்தறிவின்மையின் விதி. இந்த பகுத்தறிவின்மை அப்படிங்கிற விஷயத்துல இருந்து யாருமே தப்ப முடியாதுங்க. நம்ம எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்துல நம்மளோட சிந்தனைய உணர்ச்சிகள் ஆக்கிரமிக்க நாம அனுமதிச்சிடுவோம். இதை புரிஞ்சுக்க பண்டைய கிரேக்கர்கள் சொன்ன ஒரு சூப்பரான உருவகத்தை எடுத்துக்குவோம். குதிரை வீரன் மற்றும் காட்டுக்குதிரை. இதுல குதிரை வீரன் நம்மளோட பகுத்தறிவையும் அந்த காட்டுக்குதிரை நம்மளோட உணர்ச்சிகளையும் குறிக்குது. காட்டுக்குதிரைக்கு பயங்கரமான எனர்ஜி இருக்கும், ஆனா அதை சரியான திசையில கொண்டு போக குதிரை வீரனோட திறமையான பயிற்சி தேவை. இதுல இருந்து என்ன தெரியுது? உண்மையான பகுத்தறிவுங்கிறது உணர்ச்சிகளை கொல்றது கிடையாது, அந்த உணர்ச்சி பெருக்க சரியான வழியில இயக்குறது தான். அப்போ இந்த குதிரை வீரனுக்கு அதிக சக்தியை கொடுக்க ராபர்ட் கிரீன் என்ன சொல்றாருன்னா, ஒரு 3 படிகளை ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஃபர்ஸ்ட், நம்ம முடிவுகளை தீர்மானிக்கிற அந்த சார்புகள், அதாவது நம்மளோட பயாஸ் என்னன்னு அடையாளம் காணணும். நாம எப்பவுமே நமக்கு சுகம் தர்ற விஷயங்களை தான் மூளைக்குள்ள ஏத்துக்குவோம், அதை முதல்ல ஸ்பாட் பண்ணணும். செகண்ட், சூழ்நிலையை மோசமாக்குற தூண்டல்கள் பத்தி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அண்ட் தேர்ட், இந்த ரெண்டையும் தாண்டி நம்ம பகுத்தறிவை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு தீவிரமா பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்ததை நாம பார்க்க போற இரண்டாவது பகுதி, சுயக்காதலை பச்சாதாபமாக மாற்றுதல். இத சுயக்காதலின் விதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கசப்பான உண்மையை சொல்ல போறேன். கொஞ்சம் அசௌகரியமா இருந்தாலும் அதான் நிஜம். நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு நம்மளை நாமே நேசிக்கிற நார்சிசிஸ்டுகள் தான். எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தி பேசணும், நம்ம கதைகளை தான் மத்தவங்க கேட்கணும்னு நம்ம மனசு அடிச்சுக்கும். இந்த ஆழமான சுயக்காதல் எப்பவுமே தன்மீதே கவனம் செலுத்தி மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக ஏங்க வைக்கும். அது ஒரு பெரிய ட்ராப். ஆனா ஆரோக்கியமான பச்சாதாபம், அதாவது எம்பத்தி அப்படிங்கிறது முற்றிலும் வேற. இது நம்ம கவனத்தை மத்தவங்க மேல திருப்புறது. மத்தவங்களோட உடல் மொழி, உணர்ச்சிகள் இதெல்லாம் நம்ம அப்படியே எதிரொலிக்கும் போது, அதாவது ஒரு பச்சோந்தி விளைவை நம்ம உருவாக்கும் போது, அது எதிராளியோட எல்லா மனத்தடைகளையும் ரொம்ப ஈஸியா உடைச்சிடும். அடுத்து 3வது பகுதி, கட்டாய நடத்தைகளை புரிந்து கொள்ளுதல். இதை கட்டாய நடத்தையின் விதி அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கேரக்டர், அதாவது குணாதிசயம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஆழமா பதிக்கப்பட்ட ஒரு முத்திரை மாதிரிங்க. அதுதான் நம்மள திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான செயல்களை செய்யவும், அதே பழைய தப்பான பழக்கங்களுக்குள்ள விழவும் கட்டாயப்படுத்துது. ஒருத்தரோட கேரக்டர் 3 அடுக்குகளா உருவாகுது. 1 அவங்களோட மரபணுக்கள், 2 அவங்களோட குழந்தை பருவ அனுபவங்கள், 3வது வளர வளர உருவான பழக்க வழக்கங்கள். அதனால ஒருத்தரோட உண்மையான முகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட வெளித்தோற்றத்தை மட்டும் பார்க்காதீங்க. காலப்போக்கில் அவங்க திரும்ப திரும்ப என்ன செய்றாங்க, அவங்களோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத கவனிச்சாலே போதும். அவங்க நிஜத்துல எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிடும். சரி, இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். இதுதான் உங்களோட இரண்ட பக்கத்தை எதிர்கொள்ளுதல், அதாவது ஒடுக்குமுறையின் விதி. இப்ப நாம மனித மனதோட மிக ஆழமான இருண்ட பகுதிக்கு போக போறோம். கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. நாம எல்லாருக்குள்ளேயும் ஒரு இருண்ட நிழல் இருக்கு.
ஆனா அதை நம்ம வெளியே காட்டவே மாட்டோம், ரொம்பவே மறுப்போம். புகழ்பெற்ற உளவியலாளர் கார்ல் யுங் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருவரும் ஒரு நிழலை சுமக்கிறார்கள். அது எவ்வளவு குறைவாக வெளிப்படுகிறதோ அவ்வளவு கருமையாகவும் அடர்த்தியாகவும் மாறும்னு சொல்றாரு. டாக்டர் ஜெக்கில் மற்றும் மிஸ்டர் ஹைட் கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்க்க ரொம்ப நாகரிகமான கண்ணியமான முகமூடிகளுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஆபத்தான அடக்கி வைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குங்கிறதுக்கு அது ஒரு சரியான உதாரணம். நம்ம சமூகத்துல நாம பார்க்கிற பல முகமூடிகளுக்கு பின்னாடி ஒரு அப்பட்டமான உண்மை ஒளிஞ்சிருக்கு. வெளியே ரொம்ப அதீத பணிவு காட்டுறவங்களுக்குள்ள ஒரு ரகசியமான விரோதம் இருக்கலாம். ரொம்பவே கரடு முரடா இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கலாம். அதே மாதிரி நான் ரொம்ப புனிதமானவன்னு காட்டிக்கிறவங்களுக்குள்ள சுயநலமான தூண்டுதல்கள் ஒளிஞ்சிருக்கலாம். ஒருத்தர் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அவங்களோட இந்த முகமூடியில விழும் விரிசல்களை நீங்க ஈஸியா கணிச்சிடலாம். இவ்வளவு இருட்ட பார்த்தாச்சு, இப்போ வெளிச்சத்தை நோக்கி போகலாம். 5வது பகுதி, உன்னத சுயத்தை எழுப்புதல். இதுதான் மேலேறுதல். இவ்வளவு நேரம் பார்த்த இந்த இருண்ட விதிகளை எல்லாம் வச்சு நம்மளோட முழு திறனையும் எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இதுல 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தன் செயலற்ற அடிமை. இவன் எப்போ எமோஷனலாவே ரியாக்ட் பண்ணுவான், தன்னோட இருண்ட நிழலை அடக்கி வைப்பான். ஆனா இன்னொருத்தல் சுறுசுறுப்பான மாற்றுபவர், அதாவது ஆக்டிவ் டிரான்ஸ்ஃபார்மர். இவர் தன்னோட உணர்ச்சிகளை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துவாரு, தன்னோட இருண்ட பக்கத்தையும் அப்படியே ஏத்துக்குவாரு. நம்மளோட நெகட்டிவ் விஷயங்களை, பலவீனங்களை நாம முழுமையா ஏத்துக்கும் போது அது நமக்கு ஒரு அசாதாரணமான சக்தியை கொடுக்குது. இதுதான் இந்த புத்தகத்தோட கோர் மெசேஜ். மனித இயல்புகளோட இந்த ஆழமான பயணத்தோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கறேன். இன்னைக்கு உங்களோட இருண்ட நிழலின் எந்த பகுதியை நீங்க மனசார ஏற்றுக்கொள்ள போறீங்க? உங்களை நீங்களே கொஞ்சம் உற்று நோக்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரகசியங்களை கண்டுபிடிக்க இன்னைக்கே தொடங்குங்க. இந்த அலசல் உங்களுக்குள்ள சில புதிய சிந்தனைகளை விதைச்சிருக்கும்னு நம்புறேன்.